வெல்கம் பேக் டு சுதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான சமையல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கவுனி அரிசி, அதாவது கருப்பு கலரில் இந்த அரிசி இருக்கும். இதை கருப்பு அரிசி இல்லை கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசியை ராஜாக்களோட அரிசின்னு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே உண்டு வாழ்ந்த அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி சாப்பிட்றதுனால நிறைய பயன்கள் இருக்குது. வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். இதுக்கு வந்து நான் 1 கப்பு வந்து கவுனி அரிசியை வந்து நைட்டே வந்து 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சாச்சு. ஸோ 2 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இந்த தண்ணியையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இதில் ஊறினதுனால இதனுடைய சத்துக்கள் அதுலேயும் கொஞ்சம் இறங்கியிருக்கு. இப்போ வந்து நல்லா தண்ணியை ட்ரைன் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க, அதாவது ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிற அந்த கவுனி அரிசியை வந்து லேசாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்காக தான் இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லேசாக குருணையாக உடச்சி எடுக்க போகிறோம். இதனுடைய பயன்களையும் அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். இது வந்து ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. நம்மளுடைய உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கக்கூடியது. அப்புறம் இன்னொன்று வந்து இருதய பிரச்சனைகள் இருக்கிறவங்க, செரிமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அரிசியை எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த அரிசியை வந்து ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இன்னொன்று என்ன அப்படின்னா, இது வந்து நமக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு அது ரொம்பவே முக்கியம். ஸோ நம்மளுடைய உடம்புக்கு இம்யூனிட்டி நிறையவே கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த அரிசியை கிடைக்கும் போது எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா குருணையாக உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து இதை வந்து குருணையாக உடைக்கலைன்னா அப்படின்னா நீங்கள் ஃபைன் பவுடராக கூட பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரியும் கஞ்சி காய்ச்சலாம். பட் இந்த குருணை அரிசியோடு நம்ம காய்ச்சும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராவாக 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கப்பு அரிசிக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 3 கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வேக வைக்கிறதுக்கு. அப்புறமா உங்களுக்கு கஞ்சிக்கு எவ்வளோ வந்து தண்ணியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த வச்சிருக்கிற குருணை அரிசியை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் வந்து இப்படியே வந்து நீங்கள் கஞ்சியாக காய்ச்சி குடிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸுக்காக இதை ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, செரிமான ப்ராப்ளம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுறீங்க, ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மசாலா கஞ்சி மாதிரி குடிச்சிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வேணும்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி ஆட் பண்ணலை. நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிங்க அப்படின்னா தயிர் ஆட் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து தக்காளி மட்டும் இக்னோர் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 2 விசிலுக்கு வந்து நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணிட போகிறோம். ஏன் அப்படின்னா நீங்கள் இப்படி ஓப்பன் ஃப்ளேமில் வந்து நீங்கள் இப்படி குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால் 2 விசில் வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுடைய கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ள நமக்கு எவ்வளோ வந்து தண்ணி தேவையோ அதுக்கு ஏற்ற அளவு தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அது கொதிக்கட்டும். அந்த உப்பும் வந்து நல்லா சேரட்டும் இதோட. அதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். நீங்கள் இப்படியே குடிக்கணுன்னாலும் குடிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு இதோட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி குடிக்கணுன்னாலும் குடிக்கலாம். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி கஞ்சியாக குடிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஃபஸ்ட்டு சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஸ்மெல்லு. பட் பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கஞ்சியும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதில் நீங்கள் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம். பட் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது இன்னுமே எல்லா பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த கஞ்சி ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உடனே நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.